ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இது எப்பயும் போல் ஒரு ஃபன் விளாகாக தான் இருக்க போகுது. இப்போ நேராக வீட்டிலேருந்து கிளம்பி போய் தீபக்கை பிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த விளாக கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா. மைக்குங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்து தீபக்கை பிக்கப் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். பார்த்தீங்களா? டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதெல்லாம் ஃபேஷன் கைஸ், அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியும், உனக்கு 360 விஷன் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இருங்க நன்றா. ஒன்றும் பிடிங்க வேணாம், போகலாம். கேமரா பார்த்து வெக்கப்படுறேன். ரொம்ப வெக்கலாம் இல்லை கைஸ், இது வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ்க்கான ஒரு இல்லை. நான் பேசுகிறத பார்த்தா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தெரியும், ஆனால் உண்மையான ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. ட்ரஸ்ட் மீ. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீ சமையல் இன்னைக்கு டியோட சமையல் போகிறோம். நாங்கள் தான் சமைக்க போகிறோம். நானா இல்லை டிகேன்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணும். இல்லை டிகேன் வந்து அவன் சண்டைக்கு ஒன்று சொல்லுவியா? டிகேன் வந்து அவன் சண்டைக்கு வருவான். அவர் மேனேஜர் பார்த்துக்கலாம். அதனால வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இந்த vlog இந்த பதிவு எதுக்குன்னா, இவன் முடிய வெட்டுவோமா வேணாமா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் வந்தாலும் அந்த கமெண்ட் வந்து நிறைவேற்றப்படும். கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இல்லை நீங்கள் என்ன அடுத்த நாள் என்ன பார்க்க மாட்டீங்க, நான் காண போயிடுவேன். அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஊருக்கு போகிறாங்க, வெட்டுறோம், போயிட்டு வரேன், டாட்டா. வெட்டுறோன்னு கமெண்ட் வந்தால் முடிய வெட்டுறோம். வெட்ட வேணாம்னு கமெண்ட் வந்து நான் வெட்ட வேணாம். ஓகே, ஆடியன்ஸுக்கு நானே வந்து போடுவேன் 10 அக்கௌண்ட்லேருந்து வெட்ட வேணாம், ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ நான் போடுவேன். ஏன் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. நல்லா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பார்த்துக்கோங்க மண்டை. அதனால் வெட்ட மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். டீ பார்த்துருக்கு. ஐயோ, சாப்பிட்டு பாருங்க. சாஸ் பற்றி அமைக்குது. காளான் மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வருவோம் தெரியாமல் அடுத்த மைக் எடுத்து கண்டிஷனர் யூஸ் பண்ணதுனால இது போடு, கண்ணு வச்சு மூக்கு வச்சு எப்படா சேம் பிச்சுரா முட்டாய் வாங்கிடுறோம். இதுங்க புதுசாக இருக்குது சேம் பிச்சு. அது வந்து ஒரே நேரத்தில் சொன்னால் தான் அது பிளாக் மேஜிக்கா. பிளாக் மேஜிக் சூனியக்கார பொம்மை. என்ன சொல்கிறேன்? சூனியக்கார பொம்மை மாதிரியே இருக்குல்ல. இதுதான் நான் திருப்ப இருக்கிற ஃபோட்டோலாம். இந்த மாதிரி அழகான ஓவியம் யார் போடுவோம்? நான் போட்டிருக்கேன். ஆனால் நான் போடுறேன் போகிறான். மனசில் எல்லாம் போகிறான். என்ன வீடு வஞ்சன்ஸில் வேகிறாங்க, வன்மத்தை கக்குறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். அந்த ஐஸ்கிரீம் இல்லையாமாப்பா? அவள் வேறு ஐஸ்கிரீம் வாங்கு. சரி வா, ஆப்பில் போய் 5 ஐஸ்கிரீம் இருக்கும், வாங்கி சாப்பிட்டு. அது எனக்கு வீட்டில் இருந்துச்சா? மாதம் கடைசினா அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரியா? எங்கள் கடையில் ஒரு அக்கா இப்படி பார்த்துட்டு, ரயில்வே டைமா? ரயில்வே டைமில் நானும் எப்படிங்க இப்படி இருக்கும்? அது திருப்பி பாருங்க. என்ன சொல்ல எல்லாம் ஒரு தப்பு இருக்குது. அது உண்மைதான். அது ஒரு சிக்கன் பீஸ் ஆர்டர் பண்ணிடுவோம். பீஸ் இவன் தப்பாக நினைக்கலாம், இவனது பேசுகிறானே. ஆனால் ஒரு டீ டோட்லேருந்து இவனுக்கு மட்டும் தான் தெரியும். டீ கூட குடிக்கிறார். இது சட்டியாக குடிக்கிறேன். டீ மட்டும் டீ பியர் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை டீ குடிக்கலாம்? 2 3 நேரத்துக்கு 3 ஒவ்வொன்றுன்னு கூட வச்சுக்கலாம்ப்பா. 3 டீ குடிக்கலாம். இதே காலையில் டிஃபனுக்கு டீ குடிப்பாராமா, ஆனால் அந்த காசை வச்சு சாப்பிட மாட்டான். இதுன்னு என் காலேஜ்லேயே ஓசியில் சோறு ஓட்டுறாங்க. அது திக்கிறதுக்கு வலிக்குது. இல்லை அதெல்லாம் அது வந்து டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கலன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை. காலையிலேயே 3 ஒரு நாளைக்கு 10 பண்ண டீயை தாண்டிடுறான். இதே டீ டோட்டல். ஆமாம், டீ டோட்டல். One eternity later. பீஸா ஓகே. இது வந்து மேக்ரோனி தானே? நீங்கள் என்ன காசு இதில் வாங்கினேன். அது கூட தெரியாத காசு இல்லை, வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். டெலிஷியஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நிறைய நிற்கிறேன். ஸ்லோ மோஷன் இருக்குமா? ஏன்னா பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஆண்டுகளே ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு சேனல் ஆரம்பிச்சிலேருந்து பீஸா சாப்பிட்லேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரீசெண்டாக சாப்பிட்டேன். அங்கே போயிட்டு மோமோஸ் சாப்பிட்டு அவங்க கூட காசு வேணாங்க. கடை பேர் என்ன? சவர்மா. எப்பயுமே ஒரு வருஷம் ஆச்சு. சரி, நல்லா இருக்கேன்.
ஆண்டு கழிச்சு சாப்பிட்னா நல்லா தெரியும். நான் இன்னும் சாப்பிட்டதே இல்லை. தருக்கிட்டு பொறுக்கிட்டு போயிருக்கும், தட்டு சவரி இருக்கும். கனியும் டேடிஸ் அந்த இருக்குது. ஐயோ அதான் கட்டாக கேமில் கட்டாக பீஸ் ஆகா நான் வந்து நார்மல் சிக்கன் பீஸ் ஆகலாம் 250 சொன்னாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. என்னோடய டயட்டு காரணத்துலேருந்து 60 கைஸ் ஐ கேன் ஹியர் அப்படின்னு ஜிம்முக்கு போட்டு இருக்கா 1ஆம் தேதி பயந்து கேட்டா இன்னத்துங்களா பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டதோட 10 ரூபா அதிகமாகவே வந்துடுச்சு. இங்கே பாருங்க மாப்பிள்ள ரொம்ப ஹை பட்ஜெட்டாக வந்துருச்சுடா. நினச்சி கூட பார்க்கல. பத்திரம் இல்லையா? ஆமாம். அட இல்லையா? இல்லைடா. எப்படியோ அமௌண்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி பே பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு நாங்கள் பிச்சை எடுத்தேன் வீட்டுக்கு. போவோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் கைஸ். அப்படியா பாரதி சாலையில் vlog செய்த 2 சக நண்பர்கள் வண்டியில் அடிபட்டு விபத்து கைஸ். ஏகேரோட தப்பி உயிர் பழித்து விட்டார். எல்லாத்தையும் நீங்களே தப்பிச்சு தம்பி. நானும் கேமராமேன். ஸோ கேமராமேன் நெவர்ஸ் டைடா. கேமரா மெத்தட் எப்படி விழுது மாறுவாங்க. கேமராமேன் நெவர்ஸ் டை. வாங்குவாங்க ஆனால் சாவ மாட்டாங்க. இவனு புரிந்தவர்களுக்கு புரியும். அன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு சனியன் படம் இருக்கா அப்படி சாமானியன் பாது சாமானியனா ரைட்ரா இப்போ புரியுது நீ எப்படி தமிழில் அறிய வச்சேன்னு அப்படின்னு இருந்துச்சு கைஸ். அதே தானே அவன் அப்படி தானே இருக்கு. ஃபாண்டை பார்த்தா சனியன் இருந்துச்சுடா. எப்படினாடா அது சனியன் வச்சிருக்கான். இந்த வீடியோலையும் கண்டு தான் தெரியல எனக்கு. வெளிச்சமாக இருக்குது கைஸ். உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி அப்படிக்கும் இப்படிக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நாங்கள் 2 ஃபோனில் எடுத்துகிட்ருக்கோம். அவன் ஃபோன் என்னமோ பலன்னு இருக்குது. என் ஃபோன் ரியாலிட்டியாக இருக்குது. எப்படி நேராக்கா இப்படி அந்த ரியல்மி அதனால் வந்து இல்லைங்க பவுட்ரு போடுற விவோவே ரியலாக எடுக்குதுங்க. ரியல்மின்னு பேரை வச்சுட்டு பவுட்ரு போட்டு எடுக்குதுங்க ஃபோனை. என்னங்க ஃபோன் வச்சுட்டு அழகாக தெரியும் வேணாமா? என்னதானோ ஆடியன்ஸில் அப்போ தான் பார்ப்பாங்க. இப்படி தான் ஊரை ஏமாத்துறாங்க ஐஸ். உங்களுக்கு நான் முகத்திரையை காட்டுறேன். உங்களுக்கு அப்படி வந்து டவுட் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபில்ட்ரு போட்டு தான் போட்டிருப்பேன். அதனால் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஃபில்ட்ரு போட்டு வச்சா நான் இதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணோம். எனக்கு புரியலை. ஆனால் இது புதுசாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்தே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வண்டியெலாம் நிற்கிது இருந்தாலும் வந்து நடப்பமே. ஆமாம் பின்னாடி ஒரு Z900 அந்த பக்கம் ஒரு டேவிட் புட்ரா 2000 cc கிடக்கு. பட் என்ன நாங்கள் வந்து ஆமாம் அவங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரே சத்தமாக இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து என்னப்பா சத்தம் போகிறீங்க எக்ஸாஸ்ட் சவுண்ட் அப்படிங்குவாங்க. நக்கல்யா அவனுக்கு 300 ரூபா கூட இல்லை 10 ரூபா இல்லைங்க. நாங்கள் என்ன கணக்கு போட்டோம்னா 300 ரூபான்னு போட்டோம். அப்புறமா தான் தெரியுது கணக்கு போட்டேன். நீ இப்போ நம்ம பேசாரு வாங்கின கணக்கெல்லாம் போடல. அது நம்ம இன்றைக்கி போட்டதில்ல. 10 ரூபா இடிச்சிச்சு. சரி இவன்கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா 4 ரூபா வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா. என்கிட்ட போய் பார்த்தா 7 ரூபா 58 பைசா இருந்துச்சு. பணக்கார பையன் என்ன கூட தானே சரியான பணக்காரன். 6 ரூபா அனுப்பி விட்டா இவன் கேட்குறான் தம்பி 6 ரூபா தான் அனுப்பி விடுவா அப்படின்னு. இல்லை 1 ரூபா வேணாமாட நியாயமாக எனக்கு. பாருங்க அக்கௌண்ட்டில் 1 ரூபா இருக்குது. அப்புறம் அவன் அது வேறு இது பிடிப்பான். மைனஸில் போனுச்சுன்னா அவன் காசு பிடிப்பான். என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டுப்பா பிரச்சனை இல்லை. இல்லை இது மைனஸில் போகாது. ஆனால் இப்போ பார்த்தா 40 ரூபா எடுத்துக்குவாங்க. எனக்குலாம் பேக்கில் இருந்து சார்ஜே இருக்க மாட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட் பாஸ்புக்கே இல்லை. இங்கே பாருங்க கைஸ். அது ஒன்றுமே இல்லைடா. சாவியே இல்லைடா. ஒன்றுமே இல்லை தான். நான் சாவி நினச்சிருக்கேன். இப்போ சாவி கொத்தா யூஸ் ஜப்பான்காரன் எதோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுக்கார. ஆனால் பார்க்க லைட்டாக வடக்கன் மாதிரி இருக்கேன். நான் தப்பாக நினைக்கிறேன். தகவல் போய் நானே பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறேன் ப்ரோ. பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இருக்குது. இங்கே வந்து பிறந்துட்டா தமிழ்நாட்டுக்காரன் நான் மாட்டேன். இவங்க வீட்டு நான் இதே கறி வாங்கிட்டு கொடுத்து கிடக்கிறேன்.
எங்கள் வீட்டு அதாவது மணி பார்த்தீங்கன்னா யாரையுமே மணி யாருன்னா எங்கள் வீட்டு நாய் யாரையுமே கடிச்சதில்லை. மொத்தம் இத்தனை வருஷத்துல யாரையுமே கடிச்சதில்லை. 3.5 வருஷம் எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி பாலசுந்தரத்தில் போனால் அத்தனை பேர் வீட்டுக்கு வருவாங்க, யாரையும் கிடைச்சதில்லை. முதல் கடி வாங்கின ஜீவராசி இவன் தான். அது வந்து எங்களுக்குள்ள அப்படி தான் நாங்கள் வந்து பாசத்தை வந்து ஷேர் பண்ணிப்போம். நான் அவனை கடிக்க அவன் என்ன கடிக்க ஒரே கூத்தார். இவன் போய் என்னமோ என் நாயை பண்ணியிருக்கேன், அதனால அது வந்து சிக்கிட்டடா அவனு. அதுவும் அன்னைக்கு தான் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு வந்து வீட்டில் நைட் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்த பாவத்துக்கு என் நாய் அவனை நல்லா வரவேற்றுருச்சு. தீபக்கு வாடா 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 இப்போ கூட கத்துறாரு. இல்லைங்க காட்டுறேன். சீஸ் மை நாய் ஹாய் மணி. அவ்வளோதான், இன்னைக்கு ஒருத்தர் சோழி முடிஞ்சு போச்சு. சரி மணி, கூல் கூல் கூல். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் ட்ராவலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அடுத்த விளாக் உங்களை சந்திப்பது உங்கள் AK ரைடர். டாட்டா.